குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। GR Remix. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒருத்தர் சிதம்பரத்துக்கு போவேன், நாளைக்கு போவேன், ஏன் என்னைக்கு போனா என்ன, ஐயையோ நான் பறையன், நான் தாழ்த்தப்பட்டவன், நான் போகக்கூடாது, நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால அவருக்கு என்ன பேர் வச்சு விட்டாங்க? திருநாளை போவார். சிதம்பரத்தினுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. இந்த ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஜாதிங்கிறது பிறப்புனால இல்லை, வேலையினால தான் ஜாதி. ஐயர் வீட்டு பிள்ளை கோயிலில் இருந்து வழிபாடு பண்ணினா அவர் அந்தணர். ஐயர் வீட்டு பிள்ளை டாக்டரா வந்துட்டா அவர் சூத்திரர். ஐயர் வீட்டு பிள்ளை வியாபாரம் பண்ணினா வணிகர். ஐயர் வீட்டு பிள்ளை ஆர்மியில சேர்ந்து கமாண்டர் இன் சீஃப் ஆயிட்டா சத்திரியர். புரியுதா? பிறப்புனால ஜாதி இல்லை, பிறப்புக்கும்
எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். புரியுதா? அந்தணர்னா யாரு? அறவோர். எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லாருக்கும் கருணை காட்டுறவருக்கெல்லாம் ஐயர்னு பேரு. ஐயர்னா ஜாதி இல்லை, உயர்ந்தவர். ஐயர்னா என்ன அர்த்தம்? உயர்ந்தவர், பெருமைக்குரியவர். சாமிநாத ஐயர்னா அவர் பெருமைக்குரியவர், ஜாதி இல்லை அந்த காலத்தில். இப்போ ஜாதியினால ஒருத்தர் தன்னை பற்றி தானே கவலைப்பட்டு கொண்டிருந்தார். சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும். அவரை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? இந்த வைத்தீஸ்வரன் கோயில்னு போயிருக்கீங்களா? புள்ளிருக்கு வேலூர், அதுக்கு பக்கத்தில் ஆதனூர்னு ஒரு ஊர். ஆதனூரில் புலைப்பாடி. புலைப்பாடின்னா தெரியுமா? மாட்டை கொண்டாந்து அறுத்து தோலை எடுத்து செருப்பு தைச்சு கொடுக்கிறவங்க, சாமிக்கு கோரோசனை கொண்டாந்து கொடுக்கிறவங்க, கோயிலில் பறை அடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புலையர்னு பேர். பசிச்சா மாட்டையும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பேரு? மாடு தின்னும் புலையன். இவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அந்த காலம் சாப்பாடு இவர்களுக்கு ஒழுங்கல்ல, அதனால இவர்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். ஆதனூர்ல புலைப்பாடி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு பேரு புலைப்பாடி. தொண்டகப்பறை அடிப்பாங்க. தொண்டகப்பறை என்ன தெரியுமா? இந்த பெருமான் முருகப்பெருமான் வர்ற பொழுது இந்த காவடிக்கு ஒரு கொட்டடிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அது தனியாக இருக்குங்க, காவடி சிந்து மாதிரி. அந்த கொட்டு, அதுக்கு பேர் தொண்டகப்பறைன்னு பேர். அது காவடி கிளம்புனாத்தான் அந்த தொண்டகப்பறை கெடுக்கு. தொண்டகப்பறை வாசிக்கிறதுனால அவங்களுக்கு பறையர்னு பேர். முருகனை பற்றி ஒரு பாட்டு, கோலக்குறச்சிறுவர் தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பாணியே குளிர் பொழில் பழனியில் வளரு குமர குருபரா கொட்டியருள் சப்பாணியே. முருகப்பெருமான் பழனி பிள்ளை தமிழ் சப்பாணி பருவம். இந்த பறையர்கள் எல்லாம் பக்தியோடு வந்து முருகனுக்கு முன்னால் நின்று கொட்டடிப்பாங்களாம். அவங்கள கும்பிடணுமா இல்லையா? தொண்டகப்பறை வாசித்ததுனால பறையர்னு பேர். கூரை வீடு, மேலே சொரக்கொடி, கோழி குஞ்செல்லாம் மேயுது, பிள்ளைகளுக்கு இரும்பு காப்பு, இடுப்பில் இரும்பு மணி ஓசை, நாய்க்குட்டிகள், மருத மர நிழல், ஒரு பக்கம் பறையெல்லாம் தொங்குது, பறைக்கு அருகிலே மாமரங்கள், ஏழி காலையில் சேவல் கூவும், பெண்கள் பாடிக்கொண்டே நெல் குத்துவார்கள். இதெல்லாம் புலைப்பாடியை பற்றி சேக்கிழார் பாடக்கூடிய ஒரு படம். அவங்க ஊர் புலைப்பாடி. அந்த புலைப்பாடியிலே நந்தனார்னு ஒருவர் வாழ்ந்து வந்தார். பிறந்ததில் இருந்து சைவம், அது கடவுள் திருவுள்ளம். பிறந்ததில் இருந்து நடராஜாவை தவிர வேற நினைப்பில்லை. போன ஜென்மத்து புண்ணியம் நினைப்பு வச்சுங்க. சாப்பிட்ட சாப்பாடு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் போயிடும், போகாட்டி மேற்கொண்டு கஷ்டம். இந்த இப்போ உங்களுக்கு அறிவு கிடைக்குது பாருங்க, இந்த அறிவு எப்போ போகும்? செத்து போனா போயிடுமா? 7 ஜென்மத்துக்கும் விடாது. இது ஆன்மாவுக்கு, அது உடம்புக்கு. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இப்ப இன்னைக்கு நீங்க பெரிய புராணம் கேட்டா அடுத்த ஜென்மத்தில் பளிச்சுன்னு உங்களுக்கு பெரிய புராணம் பிடிச்சிக்கும். எங்கேயோ கேட்டாப்பில் இருக்கே, ஆனா புரியும். அறிவு யாருக்கு? ஆன்மாவுக்கு. இவருக்கு மனசு முழுக்க நடராஜா. தோல் சாமிக்கு, பேரிகைக்கு தோல் பண்ணி கொடுப்பார், சாமிக்கு வீணைக்கு நரம்பு பண்ணி கொடுப்பார், கோரோசனை எடுத்து கொடுப்பார். எல்லாம் திருத்தொண்டு யாருக்கு? கடவுளுக்கு. பக்கத்தில் திருப்புன்கூர்னு ஒரு ஊர். எதுக்கு பக்கத்தில்? வைத்தீஸ்வரன் கோயில்.
அதுக்கு பக்கத்தில் ஆதனூர். வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க போனவங்கள்லாம். பரவாயில்ல, அடிங்கப்பா. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு என்ன பெருமை தெரியுமா? தமிழ்நாட்டில் 4 கோயில் முக்கியம். ஒன்று எங்கள் மதுரை மீனாட்சி. முதல் மரியாதை யாருக்கு? அம்மாவுக்கு. 2வது நடராஜா சிதம்பரம். முதல் மரியாதை யாருக்கு? இவருக்கு. பின்னால் நிற்கிறா சிவகாமி. அம்மா நீ யாரு? மிஸ்ஸஸ் நடராஜா. அப்படித்தானே? இங்கே இவருக்கு தான் எல்லாம். 2வது. 3வது அது அம்மாவுக்கு பெருமை, இது அப்பாவுக்கு பெருமை. வைத்தீஸ்வரன் கோயில் குழந்தைக்கு பெருமை. முத்துக்குமாரசாமி, வேலூர் வைத்திய முத்தையன், அவன் மெய்கண்ட தெய்வம்னு குமரகுருபர சுவாமிகள் பிள்ளைத்தமிழில் பாடுவார். ஒளியாத புவன துயிர்க்குயரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளியைய வரவர்கட்கும் ஊன்கண் உளக்கண்ணதாம் விழியாக முன் நின்று தன்னடி சுரந்து அவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான். மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்றுணர்தியால் பொழியாத புயல் தங்கு புவனமும் 4 புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் எவ்வுலகு வேண்டினும் பொருளன்றிவர்க்கு மற்றை அழியாத வீடும் தர கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே. அழகு பொலி கந்தபுரி, கந்தபுரின்னா வைத்தீஸ்வரன் கோயில். அழகு பொலி கந்தபுரி தளையவரு கந்தனுடன் அம்புலியாடவாவே. குமரகுருபரசாமி பாடின பிள்ளை தமிழ். கார்த்திகை அன்னைக்கு, நாளைக்கு கார்த்திகை, பெரிய கார்த்திகை. இன்னைக்கு பரணி வந்துருச்சு, நாளைக்கு கார்த்திகை. 400 கோடி ரூபாய் நகை புள்ள கம்பீரமாக உட்கார்ந்துருக்கும். அம்மாவும் அப்பாவும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுக்கு என்ன பேரு? தையல் நாயகி. அப்பாவுக்கு என்ன பேரு? வினை தீர்த்தான். புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். யாருக்கு பெருமை? முத்தையா குழந்தை. 4வது அடியாருக்கு பெருமை. திருவிழா ஆண்டவனுக்கு இல்லை, அடியாருக்கு. எந்த ஊரு? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். மாணிக்கவாசகர் கட்டின கோயில். திருவிழா யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. தேர் யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. உருவம் யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. சிவபெருமானுக்கு சிவலிங்கமே கிடையாது. குவளையை கவுத்து வச்சு அபிஷேகம். சிவபெருமான் இல்லைங்க, ஆவுடை மட்டும்தான் உண்டு. அதனால ஊருக்கு ஆவுடையார்னு பேரு. நான் 1961 போனேன். எனக்கு 18 வயசு. அப்போ இப்போ எத்தனை வயசுன்னு கண்டுபிடிச்சு விடாதீங்க. 1961 18 வயசு போனேன். எங்க சிவபெருமானை காணமே எங்கேன்னு கேட்டேன். குருக்கள் கெட்டிக்காரர் குதிரையை கொண்டுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டாரு மாணிக்க வாசகருக்காக. சரிதானே? அங்கே சிவலிங்கம் இல்லைங்க, ஆவுடையார் தான். அம்பாள் யோகாம்பாள் திருவடி தான், திருமேனி கிடையாது. எல்லாம் யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. அங்கே ஒரு செட்டியார் என்ன பண்ணாரு? முருகனுக்கு கோயில் கட்டினார். சிவபெருமான் கனவுல போய் அது முருகன் கோயில்னு சொல்லாதே, ஆனந்த மாணிக்க வாசகர்னு பேர் வை. இன்னைக்கு அவருக்கு பேர் ஆனந்த மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறையிடையெல்லாம் யாருக்கு மரியாதை? அடியாருக்கு. சரி, இப்போ நான் சொல்றது வைத்தீஸ்வரன் கோயில். அதுக்கு பக்கத்தில் ஆதனூர். ஆதனூருக்கு பக்கத்தில் திருப்புன்கூர். புன்குன்னா ஒரு மரம், அந்த மரத்தடியிலே சிவலிங்கம், அருமையான சிவலிங்கம். சிவலோக நாயகர். அம்பாளுக்கு பேரு சொக்க நாயகி. சொக்கின்னா என்ன அர்த்தம்? அழகி. சொக்கன்னா அழகன். மதுரை மீனாட்சி கோயிலில் சிவபெருமானுக்கு ஆரம்பத்தில் பேரு சொக்கன், அப்புறம்தான் சுந்தரன். தேவாரத்தில் சொக்கன், சுந்தரன் பின்னால. திருப்புன்கூருக்கு போறார் நம்முடைய நந்தனார். ஒரு 20 பேரை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வா. இதெல்லாம் நமக்கு ஏண்டா? வேண்டாம்டா. இல்லை, அதான் கடத்தேறதுக்கு வழி. சிவபெருமான் காலில் விழுந்து கும்பிடணும். சரி வா
எல்லாம் வந்தாங்களா, நேர வாசப்படல, உள்ள போகக்கூடாது, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. இந்த மனசுக்குள்ள இந்த எண்ணம் இருக்கு, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, நான் உள்ள போகக்கூடாது. சரி, வெளியே நின்று கும்பிடு. கும்பிட்டா முரட்டு நந்தி மறைக்குது. நந்தி இருக்கும்ல கோயில்ல. இப்ப பல கோயில்களில் நந்தி இருக்காது, அர்ச்சகர்கள் தான் மறைப்பாங்க. சிவபெருமான் கண்ணுக்கு தென்படவே மாட்டார். அவர் போனா இவர் வருவார், இவர் போனா அவர் வருவார். ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேர் கைக்குள்ளையோ காலுக்குள்ளையோ பார்த்தாத்தான் முருகப்பெருமானே திருச்செந்தூர்ல தெரிகிறாரு. இன்னைக்கு காலையில பார்த்தேன், அம்மா இவர் மறைக்கிறாருன்னு இவர் போனா அவர் வந்துடுறாரு. 2 பேருக்கும் கைக்குள்ள பார்த்தா முருகப்பெருமான் டேய் நான் இங்கே இருக்கிறேங்கிறாரு. என்னவோ நமக்கு கொடுத்து வச்சது அப்படித்தான். நந்தி மறைக்குது. திருப்புன்கூர் பெருமானே பார்க்க முடியலையே, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, உள்ள வரப்படாது, பார்க்க கூடவா கூடாது. அழுதார். சிவபெருமான் தாங்குவாரா? ஏய் நந்தி, என்ன விலகு, சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதாம். கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனை. சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதாம், நற்றவம்புரி நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கிறான். சற்றே விலகி இரும்பிள்ளாய், நல்ல தவம் பண்ணக்கூடிய நம்ம கிட்ட திருநாளை போவான் வந்திருக்கிறான், நீ மறைக்கிற, நந்தி விலகு. நந்தி விலகுனுச்சு. நேர சிவபெருமான் தெரியும். இன்னைக்கும் திருப்புன்கூர்ல நந்தி விலகித்தான் இருக்கு. என்னங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி? கடவுள் ஜாதியை பார்க்கறானா மனசை பார்க்கறானா? மனச, அதுதான் பெரிய புராணம். இன்னைக்கு நம்ம 1000 பேசுறோமே, இதையெல்லாம் அன்னைக்கே கொண்டு வந்து வச்சவர் சேக்கிழார். உன் மனசு சுத்தமா இருக்கணும், கடவுள்கிட்ட போகலாம். ஜாதி எல்லாம் தூக்கி குப்பையில போடு, இது மனுஷன் உண்டாக்குன கேடு. விலகிருச்சு. சந்தோஷம். வந்தாரா ஒரு குழி. இது என்னங்க குழி? ஒண்ணுமில்ல, குளம் வெட்டுறதுக்காக குழி வெட்டினோம், முடியல, நான் விட்டுறேன். ஒத்த ஆளு கடப்பாறையை கொண்டாந்தாரு. எத்தனை நாள் வெட்டினாரோ புண்ணியவான், குளத்தை வெட்டி விட்டாரு. திருப்புன்கூர் குளம் நந்தனாரால் வெட்டப்பட்ட குளம். கற்பனையாவது பண்ண முடியுதா அவங்களால? உறுதின்னா அப்படி இருக்கணும். இறைவனுக்கான திருக்குளம் நான் வெட்ட வேண்டும். பள்ளத்தை குளமாக வெட்டினார். எல்லாம் ஆச்சரியப்பட்டான். டே நமக்கு எதுக்குடா இந்த வேலையெல்லாம்? இல்லை, நமக்கு இது வேண்டும். உனக்கு என்னடா வேணும்? நான் சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும், மார்கழி தரிசனம் பார்க்கணும், போடா. இதெல்லாம் சேக்கிழார். நந்தனார் கோபாலகிருஷ்ண பாரதி எழுதின நந்தனார் சரித்திர கீர்த்தனையில் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு மிராசுதார், இவரு கீழே, அவர் ஆண்டே, இவர் அடிமை. இவர் போய் கேட்பாரு, நான் சிதம்பரத்துக்கு போ. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry